இங்கிருந்து ஓடிவிடு, அதுதான் உனக்கு நல்லது என்று மொத்த கூட்டம் அவனை வார்த்தைகளால் அவமானப்படுத்த அப்போது அபிமன்யு கம்பீரமாக கத்தினான். இந்த ராட்சத சிங்கங்களின் பிடரியை என் இரு கைகளால் பிடித்து அவைகளை கொன்று என் வெற்றியை நானே நிலைநாட்டுவேன். என் தந்தை பெயரை காப்பாற்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் அனைவருடைய முகத்திலும் கரியை பூசுவேன் என்று கம்பீரமாக கூறிய அபிமன்யு கண்களில் தெரிந்த வெறியை பார்த்து இளவரசி வியந்து போனாள். சிறிய புன்னகையோடு கம்பீரமாக அபிமன்யுவை பார்த்து கேட்டாள். ஏய், வீரவசனம் பேசுவதற்கு இது ஒண்ணும் பூனைக்குட்டி அல்ல. இது வெறி பிடித்த ராட்சத சிங்கங்கள். எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? அந்த இரத்த வெறி பிடித்த சிங்க கூட்டத்தை எதிர்க்கிறது உன்னை போன்ற மனுஷ பிறவியால் முடியாத காரியம். எனக்கு ஒன்று மட்டும் தான் தெரியும் இளவரசி. இனிமேலும் என்னால் இந்த அவமானமான வாழ்க்கையை வாழ முடியாது. எனது சக்திகளை நான் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அதனால் இன்று நான் இந்த பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.